கவும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில்நடை. நேர்களே, நீங்கள் ரவா கேசரி பண்ணி சாப்பிட்ருக்கீங்க. ஓகே, அதில் நான் சொல்கிற மாதிரி இந்த கேசரி பண்ணுங்களேன். குழந்தைகள் விரும்பி சாப்பிடும். பீட்ரூட்டு ஒரு குழந்தை பிடிக்காதுன்னுது. நான் என்ன செஞ்சேன், பீட்ரூட்டை கொஞ்சோண்டு எடுத்து மிக்சியில் லைட்டாக ஒரு பரட்டு துருவினேன். ஓகேவா? பொடியாக அது பண்ணிட்டு ஒரு ஷேக் பல்ஸ் போட்டேன். அதை எடுத்து வச்சுட்டு தண்ணி விடாமல் ஒரு சுற்றணும். ரவை 50 கிராம் ரவை, ஒரு பீட்ரூட்டுக்கு 50 ரவை போதும். ஓகேவா? நல்லா நெய்யில் நெய் இது பண்ணிவிட்டு பீட்ரூட்டை அரைச்ச விழுதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரவையும் போட்டுக்கிட்டேன். ஒரு டம்ளர் பால் விட்டுன்ட்டேன். நல்லா கிண்டினோம். பந்தாட்டம் வந்துருச்சா, வெள்ளை மாவு சர்க்கரையாவது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போடுங்க. அதுக்கப்புறமா தாளித்த முந்திரி பருப்பு போட்டுட்டு நீங்கள் அந்த கேசரியை கொடுத்து பாருங்களேன். பிரமாதமாக இருக்கும். பீட்ரூட் கேசரி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பீட்ரூட் கேசரி. ஓகேவா? நாளைக்கு பீட்ரூட்டில் என்ன பண்ணலாம் பார்ப்போம்.